தனையனே, அந்நியாரே, குடில் விட்டு விலகி வர காரணம் என்னவென்று கூறுங்கள். என்ன நேர்ந்தது அந்நியாரே? பதில் கூறுங்கள். இன்று நமக்கு புதுவாழ்வு கிட்டியுள்ளது. வேதனைக்கு அவசியமேதுமில்லை. நிகழ்ந்தவைகளை வாழ்வின் பாடமாக்கி அவ்வனுபவங்களைக் கொண்டு முன்னேறிச் செல்ல வேண்டும். அக்குடிலை நம்மால் காப்பாற்றவும் இயலவில்லை அண்ணா. ஒரே கணத்தில் நம் முயற்சிகள் அனைத்தும் வீணானது. இயற்கை முன் நாம் அனைவரும் பலமற்றவர்களாவோம். லக்ஷ்மணா, இது இயற்கையின் தவறல்ல, மானுடர்களுடைய தவறாகும். இயற்கை எப்போதும் நமக்கு எச்சரிக்கை வழங்குகிறது. ஆனால் நாமே அவ்வெச்சரிக்கை மீது கவனத்தை செலுத்துவதில்லை, அது பற்றி புரிந்து கொள்வதில்லை. எதை எச்சரிக்கை என்கிறீர்கள்? நீர் சுமந்த கார்மேகம் கூடவில்லை, மழைக்கான அறிகுறியும் இல்லை. இவ்வாறு அறிவதை பிரளயத்தை? இது ஸ்திரத்தன்மையற்ற இயற்கை நிகழ்வு. இதில் மானுடர் தவறு ஏதுமில்லை. எச்சரிக்கை நமக்கு விடுக்கப்பட்டது, அதை நாமும் அறிந்தோம். ஆனால் அதை பொருட்படுத்தவில்லை. இந்த பட்சிகளின் கூட்டை பாருங்கள், பாதுகாப்பாய் உள்ளது. நிகழவிருக்கும் நிகழ்வு பற்றி எடுத்துரைத்தது. அந்த சங்கேத அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் நமது குடில் நீரோடு சென்றது.